பிஎட் தேர்விற்கான கேள்வித்தாள்கள் கசிந்த நிலையில் அதன் பகீர் கிளப்பும் பின்னணி குறித்து விரிவாக பார்க்கலாம். பட்டப்படிப்பை முடித்த பெரும்பாலான நடுத்தர பெண்களின் முதல் இலக்காக இருப்பது பிஎட் படிப்புதான். ஆசிரியர் பணி பல குடும்பங்களின் நம்பிக்கையாகவும் பலரின் கனவாகவும் உள்ளது. இந்த நிலையில் பிஎட் தேர்விற்கான கேள்வித்தாள்கள் சமூக வலைதளத்தில் வெளியான சம்பவம் தமிழ்நாட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பிஎட் படிப்பு ஆண்டுதோறும் பல்வேறு மாற்றங்களை கண்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் ஓராண்டு டிப்ளமோ படிப்பாக இருந்தது. அதன்பின் 2 ஆண்டு இளங்கலை படிப்பாக மாறியது. வரும் ஆண்டுகளில் 4 ஆண்டு படிப்பாக மாற உள்ளது. தமிழகம் முழுவதும் 640க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பிஎட் மற்றும் எம்எட் படிப்பு வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் 27 கல்லூரிகள் மட்டுமே அரசு கல்லூரிகள். இவற்றில் மொத்தமாக சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் 2ஆம் ஆண்டின் இறுதி செமஸ்டர் தேர்வுகள் கடந்த திங்கட்கிழமையில் இருந்து நடந்து வரும் நிலையில் காலை கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் என்ற பேப்பருக்கான தேர்வு 10 மணி அளவில் தொடங்க இருந்த நேரத்தில் அதற்கான கேள்வித்தாள் சமூக வலைதளத்தில் பரவியதால் மாணவர்களிடையே அதிர்ச்சி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக புதிய கேள்வித்தாள்கள் ஆன்லைன் மூலமாக அனைத்து கல்லூரிகளுக்கும் ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தால் அனுப்பப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் தேர்வு தொடங்கிய முதல் நாளில் இருந்தே கேள்வித்தாள் கசிந்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஒரு கேள்வித்தாள் 2000 ரூபாய்க்கு விற்கப்பட்டதாகவும் வந்த தகவல் அதிகாரிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் அதிரடியாக அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார். கேள்வித்தாள் கசிவு விவகாரத்தில் பதிவாளருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இனிவரும் காலங்களில் தேர்வு துவங்குவதற்கு அரை மணி நேரம் முன்பாக கேள்வித்தாள்கள் ஆன்லைன் மூலம் அனுப்பப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.